என் தங்கப்பிள்ளையே, அவசரப்பட்டு உன் தாயானவள் என்னை இந்த சங்கடகர சதுர்த்தியினுடைய இரவில் தள்ளிவிட்டு விடாதே. என் குழந்தையே, நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற ஒரு பெண்ணால் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நன்மை நடக்கும். தேடி வருகின்ற இந்த பெண்ணை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தவும், இத்தனை காலமும் நீ தவித்து நின்ற விஷயத்தில் உனக்கு ஒரு முடிவினை கொடுக்கவும் இந்த பெண் உன் வாழ்க்கையில் நாளை வரப்போகிறார் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் உனக்கு கொடுக்க ஏதாவது ஒரு வகையில் இந்த தாயானவள்தான் உனக்கு உதவி செய்வேன் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே. அப்படியானால் நாளைய விடியலில் எந்த ஒரு பெண் உன் வாழ்க்கையில் உன்னுடைய நிலையை மாற்றிவிட வருகிறாள் என்பதனை சர்வ நிச்சயமாக இன்று நீ என்னிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், இந்த வராகி என்றும் எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்துவாள் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை நீ கேட்க தொடங்கு. எந்த இடத்திலும் உனக்கு பதற்றம் வேண்டாம், எந்த இடத்திலும் உனக்கு தயக்கம் வேண்டாம். நீ நினைத்ததை உன் வாழ்க்கையாக மாற்றிட நான் வருகிறேன் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும். எந்த சூழ்நிலையை எல்லாம் என் பிள்ளை உனக்கு எதிராக இருப்பதாக நினைத்து நீ வருத்தம் கொண்டாயோ, அந்த சூழ்நிலைகளை எல்லாம் நான் உனக்கு சாதகமாக்கவும், இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நேரங்களையும் இந்த வாழ்க்கையில் உனதாக்கவும் நான் நிச்சயமாக இன்று உனக்கு ஒரு நல்ல செய்தியை தருகின்றேன். இந்த வாழ்க்கை அத்தனை சுலபமாக யாருக்கும் எதையும் கொடுக்கவில்லை. பல கஷ்டங்களுக்கு பிறகும், பல இன்னல்களுக்கு பிறகும், பல சோதனைகளுக்கு பிறகும் தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நன்மைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, உனக்கான நன்மைகளை நான் உன் முன்னால் உன் கைகளில் ஒப்படைக்கும் பொழுது நீ ஆச்சரியப்படுவாய். இது நாம் நினைத்ததல்லவா, இது நாம் எதிர்பார்த்ததல்லவா, நம் அம்மாவிடம் நாம் சொல்லவே இல்லையே, நம் தாயானவளுக்கு இது எப்படி புரிந்தது என்று என் பிள்ளை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். அப்படியாக இந்த வாழ்க்கையில் நான் இருந்து உனக்கு பல நல்ல விஷயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கை உனக்கு எந்த வகையிலும் கஷ்டங்களை கொடுக்கிறது என்று நினைத்து வருத்தப்படாதே. ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பின்னாலும், ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னாலும் உனக்கான வாழ்க்கை இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். இந்த மனிதர்களினுடைய தேவையற்ற எண்ணங்களினாலும், இவர்கள் செய்கின்ற தேவையற்ற விஷயங்களினாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எக்காரணம் கொண்டும் எதையும் நீ தொலைத்து விடாதே. நீ செல்கின்ற இந்த பாதை சரியான பாதை. அப்படியானால் அதை தடுப்பதற்கு வரத்தானே செய்வார்கள். நீ செல்வது சரி என்றால், நீ செய்கின்ற விஷயங்கள் அத்தனையும் சரி என்றால், வேண்டும் என்றே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இடைஞ்சல்களை உருவாக்குவதற்கென்று இவர்கள் வரத்தான் செய்வார்கள். உன்னுடைய நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருந்திருக்குவர். ஆனால் என்றோ இவர்கள் உன்னை விட்டு விலகிச் சென்றிருக்கக்கூடும். தான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்ற இவர்களுக்கு நடுவில் நீ வாழ்வதே மிக பெரிய சிரமமான காரியம்தான். ஆனாலும் என் குழந்தை, ஏதோ தெய்வ நம்பிக்கையை கையில் பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அத்தனையும் உன் தாயானவள் எனக்கு தெரியும். நான் அனைத்தையும் தெரிந்துதான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நீ நினைக்கக்கூடாது. என் பிள்ளையே, இந்த தருணம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த மனிதர்களை உனக்கு அடையாளம் கண்டு கொள்வதற்கான வாய்ப்பு. இந்த தருணம்தான் இவர்கள் யார் என்று நீ புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு. அப்படி இருக்கும் பொழுது இதை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. அதுபோல இன்னொரு விஷயத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உன்னை மனதளவில் காயப்படுத்தி உன்னிடத்தில் ஒரு குறையை பற்றி சொல்கிறார்கள் என்றால், என் குழந்தை, உனக்குள் ஒரு உத்வேகம் வருகிறதல்லவா? இவர்கள் முன்னிலையில் நாம் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வருகிறதல்லவா?
இந்த எண்ணத்தை உனக்குள் உருவாக்கி இவர்களுக்கு நீ எப்பொழுதுமே நன்றி கடன் பட்டிருக்கிறாய் என்பதனையும் மறக்கக்கூடாது. உனக்கு கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொடுத்து கொடுத்து நீ இன்னமும் வாழ வேண்டும், இதற்கு மேலும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வை உனக்குள் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு என்றுமே நீ நன்றி கடன் பட்டிருக்கிறாய் என்பதனை மறக்காதே. அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எதுவும் என் பிள்ளைக்கு புதிதல்ல, எல்லாமும் இந்த வாழ்க்கையில் தெரிந்த விஷயங்கள்தான். ஆனாலுமே என் குழந்தை, அம்மா மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது நீ புதிதாகத்தானே கேட்கின்றாய். உன் தாயானவள் நானும் தினம் தினம் உன்னை தேடி வரத்தானே செய்கின்றேன். ஒவ்வொரு பொழுதிலும் நான் உன்னோடு பேசுகின்ற இந்த தருணங்கள் உன் வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு தீர்மானிக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உன் முன்னால் உனக்கு தருகின்ற வெற்றி, நான் இருந்து உன் முன்னால் உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷம் என்று இவை எல்லாமுமே என்றும் என்றென்றும் உன்னை மகிழ்ச்சி படுத்த வேண்டும். மனதிற்குள் அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்க வேண்டும். என்னதான் இந்த வாழ்க்கை என்று நினைத்து வெறுத்து விடாமல் இதுதான் வாழ்க்கை என்று நினைத்து ரசிக்க பழகு. என் குழந்தையே, உன்னை பார்த்து வயிற்றெரிச்சல் பட்டவர்கள் எல்லாம் எரிந்து போவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, துன்பங்கள் எத்தனைதான் உன்னை தொடர்ந்து வந்த பொழுதிலும் கூட உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை உனக்கு கை கொடுத்ததல்லவா? ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் நாம் முன்னேறிவிடலாம் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் வளர்த்ததல்லவா? இந்த எண்ணம் ஒன்றே போதுமே என் பிள்ளை. இன்று மட்டுமல்ல, என்றுமே தன் வாழ்க்கையில் தான் நினைத்ததை எல்லாம் உன்னால் சாதிக்க முடியும். இவர்கள் இன்னமும் நீ வாழ்ந்து விட மாட்டாய், முன்னேறி விட மாட்டாய் என்றுதான் நினைக்கிறார்கள். இவர்களினுடைய எண்ணங்கள் அத்தனையும் பொய்யாக்கும்படி நீ ஒவ்வொரு அடியும் மேலே எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றாய். கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், உன்னை மேலேற விடாமல் தடுத்து நிறுத்தத்தான் செய்யும். ஆனாலும் என் குழந்தை, இதுவரை வந்துவிட்ட உன் வாழ்க்கை இன்னமும் சில அடி தூரம்தான் இருக்கின்றது வெற்றியை தொடுவதற்கு. அதனால் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இதனை நீ விட்டு விடாதே. இதிலிருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ தொலைத்து விடாதே. நல்ல நேரம் வந்து விட்டது. இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை ஒட்டுமொத்தமாக உன் கைகளில் கொடுத்து விட்டது. உன்னோடு நான் இருக்கின்ற நேரங்களில் எல்லாம் எது வந்தாலுமே அது என் பிள்ளைக்கு பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காது. ஏதாவது ஒரு துன்பம் வரும் பொழுது அது உன் மனதை நெருடலாம். ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் பொழுது அது உனக்குள் மிக பெரிய வேதனைகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கலாம். சில நேரங்களில் யார் நம் வாழ்க்கையில் நம்மோடு கடைசி வரை வருவார்கள் என்று நினைக்கின்றோமோ அவர்கள்தான் அதிகபட்ச துன்பத்தை கொடுப்பார்கள். அவர்களின் தேவைக்கு மட்டும் உன்னை பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு உன் தேவை இல்லை என்றவுடன் உன்னை தூக்கி எறிந்து விடுவார்கள். இது போன்ற பல விஷயங்களை என் குழந்தை தன் வாழ்க்கையில் கண்டுவிட்டாய். இது போன்ற பல கஷ்டங்களை என் பிள்ளை தன் வாழ்க்கையில் அனுபவித்து விட்டாய். எல்லாவற்றையும் தாண்டி இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்கின்ற பய உணர்வை எல்லாம் வேறறுத்துவிட்டு நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை வாழ்வோம் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் வளர்த்து கொண்டாயல்லவா? என்ன நடந்தாலுமே என் பிள்ளை, நீ சட்டென்று மனமுடைந்து போவது அல்ல வாழ்க்கை. நீ எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி விட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை நீ மீட்டு கொண்டு வர வேண்டும். உன்னால் முடியாது என்று யார் சொன்னாலும் அவர்கள் முன்னிலையில் நீ உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் முடித்து காட்ட வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நீ பெறக்கூடிய உன்னுடைய நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையை அழகுபடுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கானது எல்லாம் உன்னை மிக விரைவாக வந்து சேரும் என்று நான் மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்கிறேன் என்றால் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நல்லவர்களையும் கெட்டவர்களையும் அடையாளம் கண்டுபிடிப்பது கொஞ்சம் கடினம்தான். கெட்டவர்களை நல்லவர்களாகவும் நல்லவர்களை கெட்டவர்களாகவும்
மிக எளிமையாக இந்த உலகம் சித்தரித்துவிடும். பணம் எவனிடம் இருக்கின்றதோ அவன் நல்லவன் என்றும், பணம் யாரிடம் இல்லையோ அவன் கெட்டவன் என்றும் ஒரு வழக்கு இங்கு இருக்கத்தான் செய்கிறது. இதனால் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், இது போன்ற விஷயங்களுக்காக ஒருபோதும் மனம் தளர்ந்து விடாமல், என்ன நினைக்கிறார்கள் ஏது நினைக்கிறார்கள் என்பதனை பற்றி எல்லாம் வருத்தப்படாமல், உன்னை தூற்றியவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட இப்பொழுதே தயாராகிவிடு. அம்மா சொன்னது போல தூற்றியவர்களாகவே இருந்தாலும் நீ வாழ்வதற்கு வழிகாட்டியவர்கள், நீ வாழ வேண்டும் என்று உனக்கு நம்பிக்கையை ஊட்டியவர்கள் அல்லவா? நீ எவ்வளவு சோர்ந்து போய் இருக்கும் பொழுது உன்னை எழுந்து நடக்கச் செய்தவர்கள், நீ படுத்து கிடக்கும் பொழுது உன்னை விழிக்கச் செய்தவர்கள் அல்லவா? அதனால் என் குழந்தையே, எப்பொழுதும் இதற்காக வருத்தப்படாமல், அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் கோபப்படாமல், மனதில் சந்தோஷமாக கடந்து செல். வாழட்டுமே, அவர்களும் வாழ்ந்துவிட்டு போகட்டுமே, அவர்கள் வாழ்வதனால் உனக்கு என்ன கஷ்டம் வந்துவிடப் போகிறது என்பதனை முதலில் என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். எப்படியோ வாழ வேண்டிய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று நீ வருத்தப்பட்டாய் அல்லவா? இனி வரக்கூடிய வாழ்க்கை நீ இத்தனை காலமும் பட்ட கஷ்டத்திற்கும் சேர்த்து வைத்து பல நன்மைகளை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னோடு நான் இருப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பது எந்த அளவிற்கு உண்மையோ, அதுபோல உனக்கு கஷ்டங்கள் கொடுக்கின்றவர்களுக்கும் வாழ்க்கை அழிவை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது தீயது என்று எல்லாவற்றையும் பிரித்தறிய நீ தெரிந்து கொண்டால் போதும். அவரவர் செய்கின்ற பாவங்கள் அவர்களை போய் சேரட்டும் என்பதனை நீ மனதில் வைத்து கொண்டு உன்னுடைய வெற்றியின் பாதையை நோக்கி பயணம் செய்து கொண்டே இரு. தடங்கல்கள் வரும்பொழுதெல்லாம் என் பிள்ளை மனம் வருத்தமடையாமல் முன்னேறிச் செல். நாளைய விடியலில் உன்னை தேடி வந்து உனக்கான மிகப்பெரிய உதவியை செய்யக்கூடிய அந்த பெண் யாராக இருக்க முடியும் என்று இத்தனை நேரம் யோசித்து கொண்டிருந்தாயா? என் குழந்தையே, உன் தாயானவள் எனக்கான பஞ்சமி நாள் அல்லவா? பஞ்சமி நாளில் இந்த வராகி உன்னை தேடி வருகின்ற பேரதிர்ஷ்ட நாள். நான் உன் வாழ்க்கையில் எந்நாளுமே இருந்து கொண்டிருந்தாலும் நாளை என்னுடைய சக்தி பல மடங்கு அதிகமாக இருக்கும் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே? அதனால் என்னுடைய சக்தியினால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களில் இருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி கொடுக்க போகிறேன் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம். நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மற்றவர்களுக்கு வாடிக்கையாக இருக்கலாம். ஆனால் இது உன்னுடைய வாழ்க்கை. இதில் எதையும் நடத்துவதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவாக இருந்தாலுமே என் பிள்ளை, அதற்காக நீ மனமுடைந்து நிற்காதே. தான் செய்வது எத்தனை பெரிய பாவம் என்று அவர்களுக்கு தெரியும் அல்லவா? தான் செய்வது எத்தனை பெரிய தவறு என்று அவர்களுக்கு தெரியும் அல்லவா? எல்லோருக்கும் மனசாட்சி என்ற ஒன்று இருக்கிறதல்லவா? அந்த மனசாட்சிக்கு தெரியும் தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று. வெளியில் வேண்டுமானால் ஒன்றும் நடக்காதது போல காட்டிக்கொள்ளலாம். வெளியில் வேண்டுமானால் தான் எதையும் எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை என்று பேசிவிடலாம். மற்றவர்களை நம்பவும் வைத்து விடலாம். ஆனால் தனக்குள் இருக்கின்ற மனசாட்சி கேட்கின்ற கேள்விக்கு ஒருவனால் பதில் சொல்ல முடியவில்லை என்றால் அவன் எந்த காரியத்தை செய்தும் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களை எல்லாம் நினைத்து பெரும் மகிழ்ச்சியோடு இரு. இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு மிக பெரிய அதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பேற்பட்ட துன்பங்களும் வந்து விடாமல் இந்த வராகி முன்னின்று காப்பாற்றுவாள் என்பது உன் மனதில் இருக்கட்டும். பஞ்சமி நாளில் இந்த வராகி உன் இல்லம் தேடி வருகின்றேன். நான் இருப்பதை உனக்கு நிச்சயமாக உணர்த்துகின்றேன். நீ இருப்பதை உணர்த்திவிட்டால் மட்டும் போதுமா தாயே? நீ எனக்கு எதையாவது செய்துவிடு என்று கேட்கின்ற பிள்ளைக்கு நாளை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நன்மையை நான் நடத்தியே தீருவேன். அடுத்த கட்டத்தை நோக்கிய பயணத்திற்கான முதற்படியாக அது இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே.
உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள், உன்னோடு நான் வாழ்கின்ற இந்த நிமிடங்கள் என்று இனி என்றுமே என்றென்றுமே உனக்கு மகிழ்ச்சி மட்டுமே நிரந்தரமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் தருவதை பெற வேண்டி என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல அதிர்ஷ்டத்தை நிறைவேற்றி கொடுக்கும் என்பது முதலில் உன் மனதில் நினைவில் இருக்கட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.